டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் ஏப்ரல் 14 குரோதி வருடம் நிறைவடைந்து விஸ்வாவசு என்கின்ற தமிழ் மாதம் புத்த ஆண்டு துவங்குகிறது. இந்த ஆண்டின் தன்மையே பார்த்திங்கன்னா நிறைய தானியங்கள் பெருகி வளமையை தரக்கூடிய ஆண்டாகவே இது அமைதுன்னு சொல்லலாம். மேற்கொண்டு இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது அனைத்து ராசிகளுக்குமே ஏதேனும் ஒரு வகையில் நன்மை தரக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எந்த ஒரு வருடத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் 4 கிரகங்கள் பயிற்சி அடைவது இது ஒரு தனி சிறப்பு. ராகு, கேது, குரு, சனி எல்லாமே பயிற்சி அடைந்து ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒன்று கைவிட்டாலும் மற்றொன்று கை தூக்கி விடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். சரி, அப்படியே அமையல, சில தோஷங்கள் இருக்குன்னா அதற்கு என்ன செய்யணும்? நிரந்தர தீர்வாக எண்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும்? உங்களுடைய பெயர் ஸ்ட்ராங்காக அமைந்தாலே கிரகங்களுடைய தன்மையை தாண்டி உங்களால் வெல்ல முடியும். அதற்கான இலவச குறிப்பு கூட நான் ஒவ்வொருவருக்குமே தருவதாக இருக்க. அதற்கான குறிப்பு இந்த பகுதியோடைய இறுதியில் வருது, பார்த்து பயன்பெறுங்கள். இந்த விஸ்வாவசு பிறக்கும் பொழுது மேஷ ராசியில் சூரியனும், ரிஷப ராசியில் குருவும், கடகராசியில் செவ்வாயும், கன்னி ராசியில் கேதுவும், துலாம் ராசியில் சந்திரனும், கும்பராசியில் சனி கிரகமும், மீன ராசியில் ராகு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் அமர்கின்றன. இது ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். பாருங்கள். சிம்ம ராசிக்கு 2025 ஏப்ரல் 14 வரக்கூடிய விஸ்வாவசு ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி பயமுறுத்துவாங்க எல்லாரும். போச்சு, அவ்வளோதான், அஷ்டம சனி வந்துருச்சு, ஒரு வழி பண்ணிடும் அப்படின்னு எல்லாருமே பயமுறுத்துவாங்க. அது ஓரளவு உண்மையும் கூட. ஏன்னா சூரியன்கிறவர் தகப்பன், சனிங்கிறவர் மகன். சூரியன்கிறது வெளிச்சம், சனிங்கிறது இருட்டு. ஸோ இந்த இரண்டுத்திற்கும் எப்போதுமே ஆகாது. இந்த ஒரு வார்த்தையிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சூரியன் அப்பான்ட்டேன், சனி புல்லன்ட்டேன், அப்புறம் என்ன தண்டசோறுங்கிற ஒரு சொல்லு, அதே மாதிரி நீ எல்லாம் எங்கே உருப்பட போகிற அப்படிங்கிற சொல்லு, இதெல்லாம் தான் காதில் கேட்டுட்ருக்கோம். அப்புறம் எப்படி பிள்ளைக்கு அப்பாவை பிடிக்கும்? ஆனால் அப்பா நன்மைக்காக சொல்லுவார் அப்படிங்கிறதெல்லாம் சினிமா பாஷையில் வேணால் நல்லாயிருக்கும். ஆனால் நிகழ்காலத்தில் அது நிறைய மாறுபாடான கருத்துக்கள் கொண்டவர்களாக தான் இந்த 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. பெரும்பாலான சமயங்கள், எல்லார் வீட்லேயும் கிடையாது. இந்த சமயத்தில் அஷ்டம சனியாக வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சிலவித முட்டுக்கட்டைகளை போடுவார். ஆனால் நீங்கள் அதுலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். எப்படி காப்பாற்றிக்க முடியும்னா, ஒரு இடத்துல விபத்துகள் அதிகம் நடக்குது, ஒரு சாலையில், ஒரு குறிப்பிட்ட பகுதியிலன்னா அங்கே ஒரு காஷன் போர்டு வச்சுருப்பாங்க இல்லையா? தயவுசெய்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க, விபத்து பகுதி, பாதுகாப்பாக செல்லவும்னு ஒரு காஷன் போர்டு வச்சுருப்பாங்க. இப்போ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பலன்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகப்படியாக கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். தயவு செய்து கந்து வட்டி மாதிரியோ அல்லது மிக அதிக வட்டிக்கு போய் சிக்கிக்காதீங்க. முடிந்த வரை செலவுகளை கட்டுப்படுத்தி உங்களுடைய கை இருப்புகளை கொண்டோ அல்லது உங்களுடைய நகைகளை கொண்டோ நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகப்படியாக வெளியில் யார்ட்டையும் கடன் வாங்க வேண்டாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களை வச்சு செய்வதற்கு 7ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகுவும் 1ஆம் வீட்டில் வரக்கூடிய கேதுவுமே உங்களுடைய செலவினங்களை அதிகப்படுத்துவாங்க. இதில் பெரும்பாலான மனிதர்கள் உங்களுடைய எதிர்பாலினத்தினர் அவங்களோட உங்களுக்கு கருத்து வேறுபாடு, கருத்து மோதல் அல்லது துன்பங்கள் அப்படிங்கிறது நிகழலாம். இப்போ ஆணானால் பெண்ணாலும், பெண் என்றால் ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது அப்பப்போ உருவாகலாம். ஸோ அவங்களிடம் நீங்கள் எந்த ஒரு வாக்குவாதங்களும் வச்சுக்காதீங்க. ரொம்ப ஒட்டியும் உறவாடாதீங்க. அவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் முடிந்த வரை விலகியே இருப்பது இந்த ஆண்டு முழுமைக்குமே உங்களை பாதுகாக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, விபத்து பகுதி நீங்கள் மெதுவாக செல்லவுன்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்கன்னா அது மாதிரியான எச்சரிக்கை மணி தான் இப்போ நம்ம நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்வது. இந்த எச்சரிக்கை விஷயங்களை அனைத்தையும் உங்களுக்கு கொடுப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். ஏன்னா குரு தான் உங்களை காப்பாற்றக்கூடிய இடத்துக்கு வர்றாரு, லாப குருவாக அமர்றாரு. 11ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு உங்களுக்கு காசு பணத்தையும் தருவார், உங்களை வழி நடத்தவும் செய்கிறார். ஸோ அவர் பேச்சை கேளுங்க.
குருவுடைய ஆலயங்களான திருச்செந்தூர், தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திட்டை போன்ற ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். இந்த வருடம் முழுமைக்குமே நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டிய அதிர்ஷ்ட எண்கள் 1, 10, 19. இது தேதிகளாகவும் நீங்கள் கருதி அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை வைத்து கொண்டால் மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறதை நீங்கள் சந்திக்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது தமிழ் புத்தாண்டிற்கான பொது பலன்கள் எல்லாமே பார்த்தீங்க. இதில் யாருக்கெல்லாம் யோகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும், சில பேருக்கு லைஃபே மாறும்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அங்கலாய்ப்புகள் கேட்காமல் இல்லை. எல்லா நேயர்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, யூடியூப்பில் ஆஹா ஓஹோ அப்படி இப்படிங்கிறாங்க, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சில பேர் கஷ்டம் தீரவே மாட்டேங்குது, இது தவிர இன்னும் வேறு கஷ்டம் வருதுன்னு வேறு சொல்கிறீங்க, இதுக்கு எண்டே கிடையாதா அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போ உங்களுக்காகவே நான் சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு நபருக்கு குருவினுடைய அருளும் குலதெய்வத்தினுடைய அருளும் இருக்கும் பொழுது தான் எண்கணித ரீதியான பரிகாரம் அப்படிங்கிறதே உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளால் பிடிச்சி நிறுத்தவே முடியாது. அது சுற்றுவட்ட பாதையில் அது நியமிக்கப்பட்ட விதியில் சுற்றி கொண்டே தான் இருக்கும். அது சுற்றும் போது அது கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுத்தே தீரும். இப்போ மழை பொழியணும் அப்படின்னா பொழிந்தே தீரும். ஆனால் நீங்கள் நனையாமல் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்கள் எப்படி ஒரு ரெயின் கோட்டோ ஒரு கொடையோ பிடித்து கொள்கிறீர்களோ, அது மாதிரி எண்கணிதம் அப்படிங்கிறது உங்கள் பெயரின் அடிப்படையில், உங்கள் பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் மிக சரியான எழுத்துக்களில் அமைந்திருந்தால், அதிர்ஷ்ட எண்களில் அமைந்திருந்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள். இப்போ ஏற்கனவே இப்போ அமைஞ்சிருக்கிற உங்களுடைய பெயர் சாதகமாக அமைஞ்சிருக்கா பாதகமாக அமைஞ்சிருக்கா, உங்கள் பிறந்த தேதியுடைய தன்மை என்ன, கூட்டுத்தொகையுடைய குணநலன்கள் என்ன, இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக கொடுப்பதாக இருக்கேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பிறந்த தேதியும் உங்கள் பெயரையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும். இது கிரகங்கள் ரீதியான பலன்கள் அல்ல, எண்கள் ரீதியாக, எண் கணிதம் ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதி குணநலன்கள், உங்கள் பெயர் எப்படி அமைஞ்சிருக்கு, அது என்ன விதமான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத இலவச பொது பலன்களாக நான் தருவதாக இருக்கேன். அது உங்களுக்கு அச்சு அசலாக பொருந்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா கணிதம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை அளப்பதற்கும் அவனுடைய கால விதிகளை பற்றி ரகசியங்களை சொல்வதற்குமே பயன்படுத்தப்படுது. ஸோ இதில் உங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் தரக்கூடிய வகையில் உங்கள் பெயரை அமைத்து கொள்ள முடியும். அதை பற்றின குறிப்புகள் எல்லாமே என்னுடைய இலவச பொது பலன்களில் இருக்கும். உங்களுடைய பெயரை திருத்தம் பண்ணுவதற்கான கன்சல்டேஷன் ப்ரொசீஜர், ஒருவேளை பெயர் சரியாக அமையலை, அது என்ன பண்ணணும், என்ன செய்தால் உங்களுக்கு நல்விதி கிடைக்குங்கிறத பற்றி எல்லாமே அந்த பொது பலன்களை நான் சொல்லுவேன். அது பிடித்திருந்தால் மேற்கொண்டு கன்சல்டேஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் போகலாம். இது வியாபாரிகளுக்குமே பொருந்தும். நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் எவ்வளவு செய்துமே அது லாபங்கள் தரலன்னா உங்கள் வியாபார பெயர் உங்கள் பிறந்த தேதியோடு எனக்கு அனுப்புங்க, அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னாலும் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம், குழந்தைக்கு நீங்கள் பேர் அமைச்சிருந்தீங்கன்னா அந்த பேரை அனுப்புங்க, இல்லாட்டினா பிறந்த தேதியும் நேரத்தை மட்டும் அனுப்பிச்சி விடுங்க. நான் எப்படி பலன்கள் சொல்லுவேன், உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டியெல்லாம் என்னங்கிறதெல்லாம் சொல்லி உங்களுக்கு பொது பலன்களை அனுப்புகிறேன். அது பிடித்திருந்தால் மேற்கொண்டு என்னுடைய கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.